ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கர்த்தர் நல்லவர். 34 சங்கீதம் 8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம் அருமை ஆண்டவரை அன்போடு நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் என்று சிறிது நேரம் மனதார துதியுங்கள். நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்று பாடி போற்றுங்கள். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் அளவற்ற நன்மைகளை நம்மில் பொழிந்தருளுகிறார். நல்லவர் என்று வெறும் வார்த்தைகளில் மட்டும் சொல்லி நாம் நின்றுவிடக்கூடாது. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண உணவையே நாம் ருசித்துவிட்டு அதை தயாரித்தவரை பாராட்டுகிறோம் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது எவ்வளவு அவசியமானதாய் இருக்கிறது. தாவீது இளைஞனாய் இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். மேய்ப்பனாய் இருக்கும் போதும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். கோலியாத்தை முறியடித்த போதும் அவர் நல்லவர் என்பதை ருசித்தார். கர்த்தர் தாயைப் போல தன்னை ஆற்றி தேற்றின போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தார். அவர் ருசித்த கர்த்தரை நாமும் ருசிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அன்போடு அழைக்கிறார். நல்லவர் என்று சொல்லி அவரை ருசிக்கும் போது கூடவே அவருடைய கிருபையும் ருசிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று 86 சங்கீதம் 5 வாசிக்கிறோம். வேதத்திலே மீண்டும் மீண்டும் தேவன் நல்லவர் என்று சொல்லப்படுவதுடன் அவர் கிருபை உள்ளவர் என்றும் 13 இடங்களில் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் அநேக மனிதர்களை பார்க்கிறோம். நல்லவர்கள் போல் நடிக்கிறார்கள், தேனொழுக பேசுகிறார்கள். அவர்களை நம் உள்ளம் அப்படியே நம்பிவிடுகிறது. ஆனால் ஒரு நாள் அவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டு தீய குணங்கள் நாகப்பாம்பு போல் சீறிக்கொண்டு வெளிவரும்போது நாம் பதறி போய்விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:10-12 வரை, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. லூக்கா 18:19 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தாக்கும்போது கர்த்தர் நல்லவர்தானா என்பதை சந்தேகிக்கும்படி சாத்தான் சூழ்ச்சி செய்கிறான். உதாரணமாக, ஒரு ஓவியன் சிறந்த ஓவியத்தை தீட்டும்போது துவக்கத்தில் அது ஏதோ அங்கும் இங்கும் சில கோடுகளை வரைந்திருப்பதைப் போல காணப்படும். அதை பார்க்கும்போது படம் நன்றாய் இல்லையே என்று கூட எண்ணக்கூடும். ஆனால் பொறுத்திருந்து முடிவிலே பார்க்கும்போது அழகின்றி தோன்றிய அந்த கோடுகள் கூட அழகானவையாய் மாறிவிடும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய செயலை நீங்கள் பொறுமையுடன் கவனித்திருப்பீர்களானால் முடிவிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்தார் என்பதையும் அவர் நல்லவர் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 5 மற்றும் 6 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 4 அதிகாரம் 1-20 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.